ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆண்டவர் ஒருவேளை இந்த வசனத்தினுடைய சூழ்நிலையை பார்த்தால், இனி இந்த உலகம் எல்லாம் ஒரு சண்டை வரப்போகிறது, அதை 3வது உலக யுத்தம் என்று வேதாகம ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 3வது உலக யுத்தத்திலே எந்தெந்த நாடுகள் அணி சேரும் என்பதை 2000 ஆண்டுகள் அல்ல 3000 ஆண்டுகளுக்கு முன்பே எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இனி உருவாகும் அணு ஆயுத போர், அது இந்த நைட்ரஜன் பாம், இதை குறித்தெல்லாம் பழைய ஏற்பாட்டில் குறிப்புகள் இருக்கிறது. அந்த யுத்தம் எப்படி நடக்கும், அந்த யுத்தத்தில் எவ்வளோ பேர் செத்து போவாங்க, அந்த யுத்தம் அணுக்கதிர் வீச்சாக இருக்கிறதுனால அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பிணங்களெல்லாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, இப்படி அணு ஆயுதங்களை குறித்தும் அந்த கதிர்களை குறித்தும் விஞ்ஞான வளர்ச்சி எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத எசேக்கியேலுடைய காலத்திலேயே தீர்க்க தரிசனமாய் இந்த வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் இதை அறிந்தால் ஆச்சரியமாக இருக்கும். வெறுமனே யாரும் சுவிசேஷம் சொல்லாமலே பைபிள் படித்தே ரசிக்கப்பட்டவர் அநேக மக்கள் இருக்காங்க. பால் சுதாகரன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் இந்த பைபிள் படித்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு கடைசி காலம். நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஒரு கூட்ட மக்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தோடு இந்த நாளைக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.